வணக்கம் நண்பர்களே. நம்மள நிறைய பேர் உங்களுடைய ரியல் லைஃப் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? யாராவது ஒரு சினிமா நடிகரை சொல்லுவோம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை சொல்லுவோம். ஒரு சில பேர் இராணுவ வீரர்களை சொல்லுவாங்க, இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் ஜவான்ஸ் தான் ரியல் லைஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மள எவ்வளோ பேர் ஒரு போலீஸ்மேனை சொல்லுவோம் ரியல் லைஃப் ஹீரோவாக? இப்போ அந்த போலீஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனுக்கு நாம் உண்மையிலே மதிப்பளிக்கிறோமா? மக்களிடமிருந்து ஒரு ஆதரவு, அன்பு, ஒரு அபிமானம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். போலீஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் இந்த போலீஸ் அப்படிங்கிற அமைப்பு எப்போ வந்துச்சுன்னா 1861 தான் இந்த இந்தியன் போலீஸ் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் தான், ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்தது. 1857 சிப்பாய் மியூட்டினி, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடத்துனாங்க. அதை முன்னெடுத்து நடத்துனது ஆர்மி தான் முன்னெடுத்து நடத்துச்சு. அதை பார்த்து வெள்ளையர்களே பயந்துட்டாங்க, ஆங்கிலேயர்கள் பயந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி இந்திய மக்களை நாம் கட்டுப்படுத்தி வைக்கிறது, எப்படி இவங்களை ஒரு பயத்தில் வைக்கிறது, இவங்களை நம்ம ரெகுலேட் பண்ணணும், இப்படியே விடக்கூடாதுன்றதுக்காக இந்த போலீஸ் ஃபோர்ஸை பிரிட்டிஷ் பேட்டர்ன்லேயே இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. 1861 இந்தியன் போலீஸ் ஆக்ட் 1861 இப்படி உருவானது தான் இந்தியன் போலீஸ். அப்போ இது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்தியன் போலீஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேவை ஆற்றிட்டு வராங்க. போலீஸ் ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய அத்தாரிட்டிக்குள்ளே வர்றவங்க தான். ஸோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்தந்த ஸ்டேட் போலீஸை ரெகுலேட் பண்ணும். அப்போது இந்த போலீஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்ககிட்ட இருக்குது. மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு வராங்க. நாட்டில் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது மெயினாக போலீஸுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இவங்க ஆற்றக்கூடிய ஒரு சேவைன்றது மிக மிக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சேவை, அத்தியாவசிய சேவை. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு விஷயம், ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸுக்கு குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வீக்லி ஆஃப் நீங்கள் அளிக்க வேண்டும், இவங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மீடியா அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணலை. சரி, இப்போ போலீஸுக்கு வீக்லி ஆஃப் தேவையா? ரீசெண்டாக ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க போலீஸ்க்கு வீக்லி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது வீக்லி ஆஃப்ன்றது வாரத்துக்கு ஒரு நாள் லீவ். மற்றபடி ஜென்ரலாக போலீஸ் எடுத்துக்கிட்டோன்னா 7 நாளுமே, வாரத்துக்கு 7 நாளுமே அவங்க வேலை செய்யணும். நைட்டு 12 மணிக்கு கூட கால் வரும். எப்போ கால் வரும்னே நம்மளால் சொல்ல முடியாது. எப்போ கால் வந்தாலும் போய் வேலை செஞ்சு தான் ஆகணும். திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, அதில் டெட் பாடிஸ் இருக்குன்னா போய் அதை இறங்கி எடுக்கணும். ஒரு இயற்கை சீற்றம் வருது, இல்லை வேறு ஏதோ ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், எது இருந்தாலும் அவங்க இறங்கி வேலை செய்யணும். அப்போ போலீஸ்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பில்லராக இருக்குது நம்ம ஸ்டேட்டில். அப்போ இவங்களுக்கு பேசிக்கான சில அத்தியாவசிய தேவைகள் பார்த்திங்கன்னா, இப்போது தமிழ்நாடு போலீஸில் கான்ஸ்டபிள் ரேங்க் எடுத்திங்கன்னா இந்தியாவிலேயே சேலரியில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 20,000 சொச்சம் தான் அவங்களுக்கு சேலரியாக அழிச்சிட்டு வரும். இப்போ மற்ற சில ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க கான்ஸ்டபிள் ரேங்க்ஸில் இருக்கவங்களே இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு ஈக்குவலாக அங்கே சேலரி வாங்குறாங்க, அந்த கான்ஸ்டபிள்லேயே சீனியர் ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சேலரி கம்மி. தெலங்கானா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் கான்ஸ்டபிள்லாம் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஈக்குவலாக சேலரி வாங்குறாங்க. அதே போல் நான் சொன்னது போல் இந்த ஆந்திரா கவர்மெண்ட் ரீசெண்டாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு வீக்லி ஆஃப் கொடுத்துருக்கு. இப்போ தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கே இருக்க போலீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இல்லை. நம்ம நிறைய பேர் போலீஸ் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளேம் பண்ணுறோம் பல விஷயத்துக்கு. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. போலீஸுமே நிறைய இடத்துல அத்துமீறலில் ஈடுபடுறாங்க. போலீஸ் எக்ஸசஸ் நிறைய இடத்துல நடக்குது. மக்களை அவமதித்து அவங்க நடக்கிறது, ஒரு சில இடத்துல அசிங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் சரியானது கிடையாது. போலீஸ் ஃபோர்ஸுங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஆனாலும் இவங்க ஏன் அன்ப்ரொஃபஷனலாக போகிறாங்க, ஏன் ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது இல்லை? இதுக்கு ஒரு பேசிக்கான ரீசன் என்னன்னா, நான் சொன்னது போல் இந்த சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அதே போல் அந்த சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஆஃப் கூட கிடையாது. ஒரு அடிமாடை போல் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இப்போ நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க. சியாச்சன் கிளேஷியர், உலகத்திலேயே மிக உயரமான அந்த கிளேஷியர் சியாச்சன் கிளேஷியர் தான். இந்தோ பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடாது. 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம் நிற்பாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, இந்தியன் சைடில் இருப்பாங்க. அதாவது உலகத்திலே மிக கஷ்டமான வேலைன்னு பார்த்திங்கன்னா அந்த சியாச்சன் கிளேஷியரில் நின்று வேலை செய்யக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ், அந்த ஜவான்ஸோட வேலை தான். இது நம்ம எல்லாருமே சொல்யூட் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் நிறைய இடத்துல போலீஸுமே இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க. ஆனால் நம்மளாம் அதை மதிக்கிறது கிடையாது. போலீஸ் பார்த்திங்கன்னா பந்தோபஸ்த் டியூட்டிக்கு நிற்பாங்க. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நிற்பாங்க. ஹெவி டிராஃபிக்கில் நிற்பாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன்
அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. உள்ளே சுவாசிக்கும் போதே உள்ளே அந்த டீசல் புகை எல்லாமே போகும். அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இது எவ்வளோ கஷ்டமான வேலை. அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆர்மி செய்கிறது ஈக்குவலான சர்வீஸை போலீஸுமே செய்கிறாங்க. இப்போ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் 12 மணி நேரம் ரோட்டில் நிற்கிறாருன்னா அவர் எவ்வளோ சுவாசிப்பார் பாருங்க. அப்போ அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த மாசே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எவ்வளோ பிரச்சனை உண்டாக்கும். ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் கொண்டு வரும், ஆஸ்மா உண்டாக்கும், லங் கேன்சர் கொண்டு வரும். அவங்க லைஃப் ஸ்பேனே இதனால் ரெடியூஸ் ஆகுது. அப்போது அவங்களோட உயிரே நமக்காக பணையம் வச்சு தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து போலீஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது. நம்மள எவ்வளோ பேர் ஒரு பஸ் உள்ளே ஏறும்போது ஒரு கான்ஸ்டபிள் வந்தார்னா நம்ம இறங்கி வழி விடுவோம். நம்மள எவ்வளோ பேர் பண்ணுவோம். நிறைய பேர் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கே நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஆர்மி ஜவான்ஸ்க்கே நம்ம நிறைய பேர் வந்து சீட்டு தரதில்லை. அதை ஒரு சில பேர் நம்ம செய்கிறோம். அப்போ போலீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் இல்லை. மக்கள் இடத்துல ஒரு அங்கீகாரம், ஒரு அபிமானம் கிடையாது. அதே போல் போலீஸாரும் பார்த்திங்கன்னா நிறைய தப்பான விஷயத்தை செய்கிறாங்க. அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணலை. லஞ்சம் வாங்குறது, பிரேப்ஸ் வாங்குறது, மக்களை வந்து மிரட்டுவது, வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு போனால் அவனை மதிக்கிறது, வாடா போடான்னு பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்குது. இது வந்து கண்டிப்பாக தப்பு. இது சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மெயினான ஒரு ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் சில விஷயங்களை செய்யணும். நான் சொன்னது போல் தமிழ்நாடு போலீஸ் பார்த்திங்கன்னா பே ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் பே ஸ்கேல் இங்கே இருக்குது. கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 rupees வரும். அதுக்கு மேலே டிஎஸ்பிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகம் தான். ஆனால் கீழே இந்த வேலை செய்யக்கூடிய அந்த கிராஸ் ரூட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டபிள்ஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்தணும். பே ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் கண்டிப்பாக வீக்லி ஆஃப் தேவை. இப்போ ஒரு போலீஸ்மேன் பார்த்திங்கன்னா 6 நாள் தான் வேலை செய்ய முடியும். 6 நாள் வேலை செய்ய 7வது நாளும் வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டம். இது வந்து மனித நேயத்துக்கே எதிரானது. ஆனால் கண்டிப்பாக ஒரு வீக்லி ஆஃப் தேவை. நான் சொன்னது போல் அவங்களுக்கு வந்து போலீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா லீவுன்ற ஒரு சிஸ்டம் கிடையாது. எப்போ வேணால் வேலைக்கு வரணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணும், வேணும்னா லீவ் எடுத்துக்கலாம். இதுதான் சிஸ்டம். அப்போ அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து இல்லாமல் போகுது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்ம போலீஸ்கிட்ட இருந்து எதிர்பார்க்கும்போது சில சலுகைகளையும் நம்ம அளிக்கணும். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போலீஸ் ஃபோர்ஸ்க்கு இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரணும். மெயினாக அந்த பே ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் இந்த ஆந்திரா கவர்மெண்ட் பண்ணது போல் இந்த இமீடியட்டாக அந்த வீக்லி ஆஃப் சிஸ்டம் வந்து நம்ம கொண்டு வரணும். தமிழ்நாடு சிஸ்டம் நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸில் மேன் டு போலீஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 630 பேருக்கு ஒரே ஒரு போலீஸ் தான் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ரேஷியோவே அதிகப்படுத்தணும். 28 லட்சம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் இந்தியாவில் எடுக்கலாம். அதாவது ஓவரால் ஸ்ட்ரென்த் இதுதான் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இன் இந்தியா. ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் 30% வேகன்சி இருக்குது. அப்போ இன்னுமே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸை கான்ஸ்டபிள்லேருந்து ஐபிஎஸ் லெவல் வரைக்கும் நம்ம ரெக்ரூட் பண்ணணும். இதை நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். நிறைய நிதியை ஒதுக்கணும். அதை ஒரு ஸ்டேட்டுமே பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு அதிகமாக நிதியை ஒதுக்கணும். இன்னும் ரெக்ரூட்மெண்ட் அதிகம் பண்ணணும். நிறைய ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கெல்லாம் ஆஃபீஸர்ஸை உட்கார வைக்கணும். நேஷ்னல் போலீஸ் கமிஷனை இதுதான் சொல்லுது. லா அண்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷனை நம்ம செப்பரேட் பண்ணணும். அதே போல் ஒரு சில ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் இதுக்கெல்லாம் கொண்டு வரணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சிஸ்டம் எல்லாமே ஜென்ரிக்காக இருக்குது. எல்லாத்தையும் ஒரே போலீஸ் ஆஃபீஸர் தான் ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் தான் ஹேண்டில் பண்ணுவார். லா அண்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் அவர் தான் பார்க்கணும். அப்போ நேச்சுரலாக அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்துடும். இந்த லஞ்சம் வாங்குவது இதெல்லாம் கூட மெயின் காரணம் இதுதான். லஞ்சம் வாங்குறத சப்போர்ட் பண்ணல. ஆனால் இப்போ ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும்போது இந்த லஞ்சம் ஊழல் அப்போ நேச்சுரலாக இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கி அவங்க போயிடுறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஷனலிசமே இல்லாமல் போயிடுது. மக்கள் சேவையை வந்து அவங்க வந்து மறந்துட்டு வேறு வழியில் போயிடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அந்த இன்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம்ஸுமே ஒரு காரணம், ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸுமே ஒரு காரணம். அதனால் இதெல்லாம் மீண்டு வருவதற்காக, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நேஷ்னல் போலீஸ் கமிஷன் சொல்வதை போல் பல ரீஃபார்ம்ஸை எல்லா ஸ்டேட்ஸும் கொண்டு வரணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மெயினாக அதை கொண்டு வரணும். இது செலவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செலவெல்லாம் கிடையாது. ஒரு சில நூற்றுக்கணக்கான கோடிகள் தான் ஆகும். இது வந்து ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது. நம்ம மெட்ரோ ரயில் போடுறோம், நிறையா பிரிட்ஜஸ் கட்டுறோம், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம். ஸோ போலீஸ் ரீஃபார்ம்ஸ்க்குன்னு நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய விஷயத்துக்கு ஃபண்ட்ஸை கண்டிப்பாக ஒதுக்கணும். நான் சொன்னது போல் சேலரி ஸ்கேலை கான்ஸ்டபிள்ஸ்க்கு அதிகப்படுத்தணும். வீக்லி ஆஃப் சிஸ்டமாக நம்ம இமீடியட்டாக கொண்டு வரணும். நன்றி.